ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்ப்ரிங் செக்யூரிட்டியோட பேசிக் ஆத்தென்டிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம மெயின் கோல் என்னவாக இருக்கும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஷுட் ஒர்க். ஓகேவா? இந்த அப்ளிகேஷனில் வந்து ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட் இருக்கும், டேட்டா பேஸ் இருக்கும். அந்த ஏபிஐ பேஸ் பண்ணி வெப்பு ஆப்லேருந்து ஏபிஐ ஹிட் பண்ணி ரெஸ்பான்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் அப்ளிகேஷன் ஷுட் ஒர்க். செகண்ட் கோல் வந்து நம்ம அப்ளிகேஷனை வந்து செக்யூர் பண்ணணும். இப்போ வந்து நம்மளுடைய இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ வந்து ஒரு பேங்கிங் சாஃப்ட்வேர் இருக்குது, இல்லை ஒரு ஃபினான்ஸ் சாஃப்ட்வேர் இருக்குது. அங்கே நிறைய டிரான்சாக்ஷன் வந்து டெய்லி பேசிஸில் நடந்துக்கிட்டு இருக்கோம், பேங்க் டிரான்சாக்ஷன். ஓகேவா? நம்ம அட்டாக்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய சைட்டை வந்து ஹேக் பண்ணி நம்மளுடைய டேட்டாவை எடுத்துருவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷனை செக்யூர் பண்ணணும். அப்படின்னா நம்ம வந்து இப்போ செக்யூர் அப்படின்னா இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய யூசர் வந்து இருப்பாங்க. ஓகேவா? மல்டிபிள் யூசர் இருப்பாங்க. மல்டிபிள் யூசருக்கும் மல்டிபிள் ரோல்ஸ் இருக்கும். அவங்களுடைய வேலை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஐஆர்டிசி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு யூஸராக இருக்கேன் அப்படின்னா நான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன் ஐஆர்டிசி ஆப்பை லாகின் பண்ணி ட்ரெயினை வந்து புக் பண்ணுவேன். வேறு இன்னொரு யூஸரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க லாகின் பண்ணி அவங்க அட்மின் ரோலில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிளாக இருக்கும். சூப்பர்வைசர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில ஃபீச்சர் வந்து எனேபிளாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து செக்யூர் அப்படிங்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆத்தன்டிகேஷன், செகண்டு வந்து ஆத்தரைசேஷன். ஓகேவா? ஓகே, இப்போ ஆத்தென்டிகேஷன்னா அந்த யூசருக்கு ஒரு யூசர் நேம் இருக்கும், பாஸ்வேர்டு இருக்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு இந்த யூசர் வந்து வேலிடான யூசர் அப்படிங்கிறத ஆத்தென்டிகேட் பண்ணிக்கிறது. ஓகேவா? ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ் யூசர் வந்து லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த யூசரோட ரூல்ஸ் பேஸ் பண்ணி இவங்களுக்கு இந்த ஃபீச்சர் தான் எனேபிள் ஆகணும், இது டிசேபிள் ஆகணும், அந்த பெர்மிஷன் வந்து ஆத்தரைசேஷன். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து செக்யூர் பண்ண போகிறோம். அதை நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நான் STS 2 வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். STS 2 ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். நேம் வச்சுக்கிறேன் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி. இங்கேவா பேக்கேஜ் வந்து com.example. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு என்னோடய இதுக்கு வந்து ஸ்ப்ரிங் வெப் தேவை, செக்யூரிட்டி தேவை. ஸ்ப்ரிங் செக்யூரிட்டின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துறேன். இப்போ என்னுடைய ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருச்சு. ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். மெயின் டாட் ஜாவா, ரிசோர், அப்புறம் JRUSTM லைப்ரரி, மாவன் டிபெண்டன்சி, அதுக்கப்புறம் கீழே வந்து pom.xml. ஓகேவா? இதுதான் என்னுடைய pom.xml. நம்ம ஆட் பண்ண 2 டிபெண்டன்சி வந்து இங்கே வந்திருக்கு. ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் செக்யூரிட்டி, ஸ்டார்டர் வெப். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்ப்ரிங் பூட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் சும்மா டம்மியாக வந்து ஒரு ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த எண்ட் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பேக்கேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு கண்ட்ரோலர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹோம் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறேன். அட்ரெஸ்ட் கண்ட்ரோலர் அனோட்டேஷன் டிஃபைன் பண்ணுறேன். இதுக்கு ஒரு ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட் நேம் கொடுத்துக்கிறேன். கெட் மேப்பிங், அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸ்லாஷ். இதே மாதிரி இன்னொரு எண்ட் பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
அபவுட். ஓகே, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய போண்டா எக்ஸாமில் போயிட்டு இந்த ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி டிபெண்டன்சி இருக்குல்ல, இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சேவ் பண்ணிட்டேன். இப்போ ப்ராஜெக்டை வந்து ரன்னர்ஸ் மாவன் க்ளீன் மாவன் சொல்ல கொடுக்குறேன். பில்லு பார்த்து நான் மாற்றிக்கிறேன். வீட்டில் போயிட்டு ஓகேவா. இப்போ வந்து நான் என்னுடைய அப்ளிகேஷனை ரன் பண்ணுறேன். ப்ரௌசர் போய்க்கிறேன். ஓகே, ரன் ஆட. ஓகே, பாருங்கள் 8080 போர்ட்டில் ரன் ஆகுது. திரும்பி இதை ஹிட் பண்ணுறேன். ஓகேவா, ஹோம்னு வந்துருச்சா. இப்போ ஸ்லாஷ் எபோட்டு கொடுக்குறேன். எபோட்டு வந்துருச்சா. இப்போ நான் என்னுடைய போண்டா எக்ஸ்மெலுக்கு போகிறேன். போயிட்டு இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்குறேன். இதை செக்யூரிட்டியை வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். எந்த வித செக்யூரிட்டி இல்லாமல் நம்மளோட ஏபிஐயை வந்து ஹிட் பண்ண முடியுது. இதனுடைய ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் கிளைண்ட்டு. கிளைண்ட்டுங்கிறது வெப்பாக இருக்கலாம், ஆப்பாக இருக்கலாம், போஸ்ட்மேனாக இருக்கலாம், ஏதோ ஒரு டூல். ஓகேவா, இந்த டூல் வழியாக நம்மளோட ஏபிஐ வந்து ஹிட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏபிஐ வந்து டிஸ்பேச்சர் சர்வலட் அங்கே தான் போகும். ஸ்ப்ரிங் பூட்டோட எல்லா இன்கமிங் ரெக்வஸ்ட்டும் டிஸ்பேச்சர் சர்வலட்டுக்கு தான் போகும். டிஸ்பேச்சர் சர்வலட் வந்து அந்த ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட் எந்த கண்ட்ரோலருக்கு போகணுமோ அதை அதுக்கு தகுந்த மாதிரி அப்ரோப்ரியேட் கண்ட்ரோலருக்கு சென்ட் பண்ணும். ஓகேவா, அந்த கண்ட்ரோலர் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு ப்ராசஸ் பண்ணி திரும்பி ரெஸ்பான்ஸை கொடுத்துரும். டிஸ்பேச்சர் சர்வலட்டு கொடுக்கும், டிஸ்பேச்சர் சர்வர் கிளைண்ட்டு கொடுத்துரும். இதுதான் வந்து வித்தவுட் செக்யூரிட்டி இல்லாமல் நம்மளுடைய ஸ்ப்ரிங் பூட்டோட ஆர்கிடெக்சர். ஓகேவா, இந்த மாதிரி தான் இப்போ ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து இப்போ போண்டா எக்ஸாமில் இதை வந்து கமெண்ட் பண்ணதை அன்கமெண்ட் பண்ணுறேன். அன்கமெண்ட் பண்ணிவிட்டு திரும்பி நான் அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ரெஜிஸ்டர்ட் ஆயிடுச்சு. ஓகேம்மா, இப்போ வந்து நான் திரும்பி ப்ரௌசர் போகிறேன். ப்ரௌசர் போயிட்டு இதில் ஹிட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இப்போ ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு டிபெண்டன்சி வந்து போண்டா எக்ஸாம்பிளில் ஆட் பண்ணும்போது டீஃபால்ட்டாக என்னுடைய சைன்இன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. அது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. இப்போ இதனுடைய ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா திரும்பி இங்கே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்டில் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டியை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா
அதனுடைய ஆர்கிடெக்சர் இப்படி தான் இருக்கும். எந்த ஒரு கிளைண்ட்லேருந்து வரக்கூடிய இன்கமிங் ரெக்வெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி ஃபில்டர் செயின் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே தான் வரும். இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நிறைய ஃபில்டர் இருக்குது, நம்பர் ஆஃப் ஃபில்டர். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்ஆர்எஃப் ஃபில்டர் போட்டிருக்கேன், லாக் அவுட் ஃபில்டர், யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆத்தென்டிகேஷன் ஃபில்டர், பேசிக் ஆத்தென்டிகேஷன் ஃபில்டர், டிஃபால்ட் லாகின் பேஜ் ஜென்ரேட்டிங் ஃபில்டர், டிஃபால்ட் லாக் அவுட் பேஜ் ஜென்ரேட்டிங் ஃபில்டர். இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வரக்கூடிய எல்லா இன்கமிங் ரெக்வெஸ்ட்டும் ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி ஃபில்டர் செயினுக்கு தான் வரும். செக்யூரிட்டி ஃபில்டர் செயின் வந்து அதை அப்ரோப்ரியேட் ஃபில்டருக்கு அனுப்பி அதுக்கான டேட்டாவை வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்பேச்சர் சர்வலேட்டுக்கு அனுப்பும். டிஸ்பேச்சர் சர்வலேட் வந்து எந்த கண்ட்ரோலருக்கு அந்த ரெக்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த கண்ட்ரோலருக்கு அந்த ரெக்வெஸ்ட் அனுப்பும். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஆட் பண்ணால் எப்படி இருக்கும் ஆர்கிடெக்சர் இதுதான். ஓகேவா? இப்போ வந்து திரும்பி எஸ்டிஎஸ் டூல் போயிட்டு நான் ப்ரௌசரில் லாகின் ஃபார்ம் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. இதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. ஸ்ப்ரிங் பூட்டில் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆயிரும். அதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய கன்சோல் இருக்குல்ல, அதுக்கு மெயினாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கா, இந்த பாஸ்வேர்டை கைட் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் வந்து யூசர் தான், யூசர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு. ஓகேவா? இப்போ லாகின் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து லாகின் ஃபார்ம் வழியாக நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய கிளைண்ட்லேருந்து வரக்கூடிய ரெக்வெஸ்ட் வந்து செக்யூரிட்டி ஃபில்டர் செயினுக்கு போயிட்டு, ஓகேவா, செக்யூரிட்டி ஃபில்டர் செயினுக்கு போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆத்தென்டிகேஷன் இருக்குல்ல, இந்த ஃபில்டருக்கு போய்ட்டு வேலிடேட் பண்ணிவிட்டு நம்மளோட டிஸ்பேச்சர் சர்வலேட்டுக்கு அனுப்பிடும். டிஸ்பேச்சர் சர்வலேட் வந்து அப்ரோப்ரியேட் கண்ட்ரோலருக்கு அனுப்பிடும். அந்த ஆத்தென்டிகேஷன் ஃபில்டரை அதை வேலிடேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய டாம்கெட் கண்டெய்னர் வந்து ஒரு செஷனை ஜென்ரேட் பண்ணும். அந்த செஷனை ஜென்ரேட் பண்ணி அதனுடைய ரெஸ்பான்ஸில் கிளைண்ட்டுக்கு திரும்பி சென்ட் பேக் பண்ணிடும். ஓகேவா? அந்த செஷன் அப்படிங்கிறது அதனுடைய சப்சீக்வெண்ட் ரெக்வெஸ்ட். ஃபஸ்ட் டைம் நான் லாகின் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எல்லா சப்சீக்வெண்ட் ரெக்வெஸ்ட்லேயுமே அந்த செஷன் வந்து மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ நம்ம லாக் அவுட் பண்ணுறோமோ அந்த செஷன் வந்து கிளியர் ஆயிரும். ஓகேவா? நம்ம பார்த்திங்க அந்த செஷனை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம திரும்பி லாகின் பண்ணோம்ல, இப்போ ப்ரௌசர் போயிட்டு F12 கொடுங்க. F12 கொடுத்துட்டு அப்ளிகேஷன் டேப்குள்ளே இந்த குக்கீஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லோக்கல் ஹோஸ்ட் 8080 காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜே செஷன் ஐடி அப்படின்னு காமிக்கும். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூ வந்து மாறவே மாறாது. நீங்கள் எத்தனை மாடி சப்சிக்வெண்ட் கால் பண்ணாலும் அந்த ஐடி தான் இருக்கும். ஓகே, செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா மாறல பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் லாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ செக்ஷன் வந்து கிளியர் ஆயிரும். இப்போ அதுவே வந்து ஒரு டிஃபால்ட் லாக் அவுட் பேஜை காமிக்குது. இப்போ நான் லாக் அவுட் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா செஷன் வந்து கிளியர் ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் திரும்பி லாகின் பண்ணுறேன். யூசர் இப்போ F12 பாருங்கள் கிளியர் ஆச்சா? வேறு ஜே செஷன் ஐடி வந்துருச்சா? இப்போ பாருங்கள், திரும்பி நான் போஸ்ட்மேன் போகிறேன். போஸ்ட்மேன் போயிட்டு ஓகே, இப்போ ஆத்தென்டிகேஷன் நடந்துருச்சு. ஓகேவா? இப்போ போஸ்ட்மேன் வழியாகவும் நம்ம லாகின் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ எப்படி நான் வந்து என்னோடய செக்ஷனை வந்து போஸ்ட்மேனில் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் டோக்கனை கெட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ நான் திரும்பி போஸ்ட்மேன் போகிறேன். போஸ்ட்மேன் போயிட்டு திரும்பி சென்ட் பண்ணுறேன். ஓகே சார், ரிஃப்ளெக்ட் ஆகலை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஓகேவா, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ திரும்பி நான் போஸ்ட்மேன் போயிட்டு சென்ட் பண்ணுறேன். பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணால் ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடும். இந்த பாஸ்வேர்டை யார் ஜென்ரேட் பண்ணுறேன்னு பார்த்தா நம்மளுடைய டாம்கட் கண்டெய்னர், சர்வ்லெட் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. இந்த டாம்கட் கண்டெய்னர் தான் டிஃபால்ட் பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணி ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்ட் ஆகும்போது கொடுக்கும். ஓகேவா, இப்போ இந்த பாஸ்வேர்டை தூக்கி நான் போஸ்ட்மேனில் போட்டுக்கிறேன். இப்போ டோக்கன் ஐடி வந்துருச்சா? இப்போ இதே யூசர் நேம் வச்சு நான் இங்கே லாகின் பண்ணுறேன் பாருங்கள். யூசர் பாஸ்வேர்டு வந்து சேம் பாஸ்வேர்டு F0 F9 இருக்குது. போஸ்ட்மேனில் பாருங்கள் 0 F3D. அதாவது சேம் யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு எத்தனை வாட்டி டிஃப்ரெண்ட் கிளைண்ட் டூலில் லாகின் பண்ணாலும் அதனோட செஷன் ஐடி அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் டாம்கட் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஜென்ரேட் பண்ணி அந்த செஷனை ஐடியை அனுப்புவோம். ஓகே, இந்த செஷன் ஐடியை அடுத்து வரக்கூடிய எல்லா ஏபிஐ ரெக்வெஸ்ட்லையும் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும் அப் டு நம்ம லாக் அவுட் பண்ணுற வரைக்கும். இப்போ என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டாக மாற்ற முடியுமான்னு கேட்டால் முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரிங் கார்த்திக், பாஸ்வேர்டு வந்து ஸ்ப்ரிங் டாட் செக்யூரிட்டி யூசர் பாஸ்வேர்டு கார்த்திக் 123. ஓகேவா, இப்போ நான் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் மாற்றிட்டேன். இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாகின் பண்ணுறேன். இப்போ பழைய யூசர் வச்சு லாகின் ட்ரை பண்ணுறேன். பாஸ்வேர்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து வந்திருக்காது. ஏன்னா நான் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு டிஃபைன் பண்ணிட்டேன். அதனால் டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகாது. அதனால நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். சும்மா டெமோ அப்படின்னு கொடுக்குறேன். லாகின் ஆகலை. ஆக்சுவலாக என்னுடைய ஒரிஜினல் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். கார்த்திக் 1 2 3 4 சாரி 1 2 3. ஓகே, லாகின் ஆகிடுச்சா? இது நம்ம போஸ்ட்மேன் வழியாக செக் பண்ணிக்கலாம். போஸ்ட்மேன் வழியாக கார்த்திக் அப்படின்னு கொடுங்க. ஒன் டூ த்ரீ லாகின் ஆகிடுச்சா? ஓகே, இதான் வந்து நம்மளுடைய பேசிக் ஆத்தென்டிகேஷன். யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி எப்படி ஆத்தென்டிகேட் பண்ணுறது, எப்படி செஷன் ஐடி ஜென்ரேட் பண்ணி அதை எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா, இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்மளுடைய அடுத்த ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஃபீச்சர் பற்றி படிக்கலாம். ஓகேவா, செஷன் ஐடியை மட்டும் வச்சு நம்மளுடைய அப்ளிகேஷனை செக்யூர் பண்ண முடியுமா கேட்ட முடியாது. ஏன்னா நம்மளுடைய சாஃப்ட்வேரை வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளை வந்து வேறு ஒரு சைட்டுக்கு கூப்பிட்டு போவோம். அப்படி கூப்பிட்டு போகும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்மளுடைய அப்ளிகேஷனில் லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆத்தென்டிகேட்டட் யூசர், நம்ம ஒரு வேலிட் யூசர். ஓகேவா, நம்மளுடைய ஐடென்டிட்டி, அதாவது நம்ம வேலிட் யூசர் அப்படின்னா டாம்கட் சர்வர் வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை ஆத்தென்டிகேட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு செஷன் ஐடியை க்ரியேட் பண்ணி ரெஸ்பான்ஸில் செட் பண்ணுது. நம்ம அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சில ஆட் வருது, ஒரு லிங்க் வருது. நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வேறு ஒரு சைட்டுக்கு போகிறோம், இல்லை நம்ம இன்னொரு டேப்பில் வந்து ஏதோ ஒரு மலேசியஸ் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஜேஎஸ்ஆன் ஐடியை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து
வேலிட் யூஸர் ஆயிடுவாங்க. ஓகேவா? ஏன்னா ஜேசான் ஐடியை பேஸ் பண்ணி தான் இந்த யூஸரை வந்து வேலிடா இல்லையா அப்படிங்கிறது நம்ம செக்யூரிட்டி வந்து செக் பண்ணுது. ஓகேவா? இப்போ அவங்க வந்து நீங்கள் அந்த லிங்குக்கு போகும்போது நம்மளுடைய ஆக்டிவ் வெப்சைட்டோட ஜேசான் ஐடியை எடுத்துட்டாங்க அப்படின்னா, ஜே செஷன் ஐடி எடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த ஐடியை யூஸ் பண்ணி நம்மளோட ஏபிஐ இன்ஃபர்மேஷன், டேட்டா, ஹேக்கிங், அட்டாக் எல்லாமே பண்ணிடுவாங்க. அதனால வந்து இந்த அதனால் வந்து ஜே செஷன் ஐடியை மட்டும் வச்சு நம்மளுடைய அப்ளிகேஷனை செக்யூர் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய கிளாஸில் சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் ஜென்ரேஷன், ஜேடபிள்யூடி டோக்கன் ஜென்ரேஷன், எல்டாப்பு, OAuth 2 இதெல்லாம் வச்சு எப்படி ஆத்தன்டிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு வரக்கூடிய கிளாஸில் படிக்கலாம். ஓகேவா? நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் வரக்கூடிய எல்லா வீடியோவுமே நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.